வெல்கம் டு மகுடம் படிப்பகம் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம சங்கத்தமிழ் அவுட் சோர்ஸ் பேட்ச் 3.0 தான் லான்ச் பண்ண போறோம். ஏற்கனவே ஃபர்ஸ்ட் பேட்ச் செகண்ட் பேட்ச் சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணிட்டு இருக்கோம். யாருமே தொடாத ஒரு போர்ஷனை நம்ம அதை எடுத்து ஈஸியா இலகுவா உங்களுக்கு புரியுற மாதிரி ஒவ்வொரு வீடியோவும் ஒரு 12 நிமிஷம் 15 நிமிஷம் கேப்ல வித் ரிவிஷனோட நம்ம அழகா சொல்லி கொடுக்குறோம். 2 பேட்ச் சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. இது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நம்ம 2.0 ஆரம்பிச்சு ஒரு 2-3 மந்த்ஸ் ஆகுது. நம்ம அந்த ஃப்ளோல நம்ம படிக்க முடியாது, எனக்கு புதுசா பேட்ச் இருந்தா நல்லா இருக்கும்னு கேட்டிருந்தீங்க. அதனால நம்ம 3.0 பேட்சை லான்ச் பண்ணியிருக்கோம். ஓகேவா? 13 மனப்பாட பகுதிகள் இதுல கவர் ஆகும். ஓகே, இப்போ நம்ம நடத்த போற இந்த 13 மனப்பாட பகுதிகள் இருந்து போன டைம் எத்தனை கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க 2025 குரூப் 2 குரூப் 4ங்கிறது நம்ம பார்க்கலாம் ஒரு அனலைஸ். ஓகேவா? அப்பதான் உங்களுக்கு தெரியும் நம்ம எவ்வளவு கவர் பண்ண போறோங்கிறது. கலை சொல்ல பாத்தீங்கன்னா 15 கொஸ்டின் கேட்கறாங்க. சொற்பொருள்ல 15. அதாவது சொற்பொருள்னா இந்த சொற்பொருளுக்குள்ள எதிர்சொல் அடங்கும், மயங்கொலிகள் அடங்கும், குறில்நெறில் வேறுபாடு அடங்கும், இருபொருள் தருக, ஒரு பொருள் தரும் பல சொற்கள் எல்லாத்துக்கும் நம்ம பொருள் தெரிஞ்சாதான் நம்மளால அடிக்க முடியும். இதெல்லாம் சேர்த்து தான் 15 கொஸ்டின். ஓகேவா? இந்த சொற்பொருள்ல 15 கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்கன்னு சொல்லி கூட நம்ம தனி வீடியோ போட்டிருக்கோம். அதுவும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்றேன், வேணா நீங்க பாருங்க. ஓகேவா? பேச்சு வழக்கு எழுத்து வழக்குல 1 or 2 கொஸ்டின்ஸ் வரும். ஊர் பெயர்களின் மருவுன்னு சொல்லி ஒரு கொஸ்டின் வரும். பழமொழிகள், பழமொழி 400 தனியா 400 பழமொழிகள் இருக்கு. அது போக பழமொழிகள்னு சொல்லியிருக்கு. இந்த 2 சேர்த்து 2 to 3 கொஸ்டின். ஒன்னு பழமொழிகள் 1 கேட்டுட்டு பழமொழி 400 2 கேட்கலாம், இல்ல பழமொழி 400 1 கேட்டு பழமொழிகள் 1 கேட்கலாம். அந்த மாதிரி ஸ்பிரிட் வரும். ஓகேவா? இந்த 2 அனாலிசிஸும் தான் குரூப் 2 குரூப் 4. ஓகே, அயர் சொல் ஒரு 3 கொஸ்டின்ஸ் வரும். ஓர் எழுத்து ஒரு மொழி 1 to 2 கொஸ்டின்ஸ் வரலாம். அடுத்து மரபு தமிழ், திணை மரபு, பால் மரபு, ஒளி மரபு, வினை மரபு, தொகை மரபுன்னு சொல்லி வரும்ல அது. ஓகேவா? அது 3 to 4 கொஸ்டின்ஸ். அடுத்து மரபு தொடர். மரபு தொடருக்கு மரபு தொடர் அகரவரிசைன்னு ஒரு புக் இருக்கு. எல்லாமே நம்ம அவுட் சோர்ஸே எடுத்து தரப்போம். அதுவும் ஓமை தொடரும் சேர்த்து ஒரு 3 to 4 கொஸ்டின்ஸ். டோட்டலா நம்ம பாத்தீங்கன்னா நம்ம படிக்க போற இந்த 13 மனப்பாட பகுதிகள் இருந்து ஆவரேஜா 42 45 கொஸ்டின் கவர் ஆகும். அதாவது நீங்க இலக்கணம்னு எடுத்துட்டீங்கன்னா ஒரு 50 to 60 கொஸ்டின்ஸ் வச்சுக்கோங்களேன். இலக்கணமும் அந்த யூனிட் 7ன்னு ஒன்று வரும், இலக்கியம்னு சொல்லி வரும். தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் இதெல்லாம் வரும்ல, இந்த இலக்கியம்னு சொல்லி வரும். அது உங்களுக்கு 15 கொஸ்டின்ஸ் கவர் ஆயிரும். அது ஒரு 15. அப்புறம் இலக்கணம் இதெல்லாம் சேர்த்தியே உங்களுக்கு 60 to 65 கொஸ்டின்ஸ் கவர் ஆகும். ஓகேவா? இதை தாண்டி இருக்கிற இந்த மனப்பாட பகுதிகள், இப்போ ஒரு எழுத்து ஒரு மொழின்னு பாத்தீங்கன்னா ஸ்கூல் புக்ல 42 இருக்கும். ஆனா நம்ம கவர்மெண்ட் சோர்ஸ்ல 68-70 பக்கமா இருக்கும். அயற்சொல் அகராதினே ஒரு புக் இருக்கு. அது ஒரு 400 பக்கம் இருக்கு. அவ்வளோ இருக்கு. அவ்வளோத்தையும் நம்ம ஷார்ட்கட் தான். இமேஜ் ஷார்ட்கட் இந்த மாதிரி தான். பழமொழினாலும் 400 பழமொழி இருக்கு. இதுக்கும் நம்ம ஷார்ட்கட் தான் கொடுக்க போறோம். மரு 200+ மரு இருக்கும். அதுக்கும் நம்ம ஷார்ட்கட். பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு ஒரு 2-3 அவுட் சோர்ஸ் புக் இருக்கு. அதுவும் நம்ம கம்ப்ளீட் பண்ணி தர போறோம் ஷார்ட்கட் வச்சு. மயங்கொலி, குறில்நெறில் வேறுபாடு, சொற்பொருள் இதுக்கு எல்லாமே அவுட் சோர்ஸ் புக் தான். மயங்கொலிக்கு மயங்கொலி சொல்லகராதினே ஒரு புக் இருக்கு. ஓகேவா? எல்லாமே நம்ம மனப்பாடம் பண்ண போறதா. கலை சொல்லுக்கு 14 வால்யூம் இருக்கு. எல்லாமே நம்ம மனப்பாடம் பண்ணக்கூடிய டாபிக்ஸ் தான். எளிமையா சுருக்கமா ஷார்ட்கட் வச்சு நீங்க அந்த ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ ஒரு 15 நிமிஷம் வீடியோ வரும். ஓகே, ஒரு வீடியோ 15 நிமிஷம் இருக்கும். அந்த மாதிரி நீங்க ஒரு 4 வீடியோ பாக்குற மாதிரி இருக்கும். ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னாவே ஒரு 1 டேக்கான வீடியோவை முடிக்கலாம். காதுல கேட்டால் மட்டுமே போதும். நோட் திஸ் பாயிண்ட். புதுசா நீங்க படிக்கணும்னு அவசியமே கிடையாது. எல்லாமே நம்மளே சொல்லி கொடுத்துருவோம். எதுவுமே உங்களுக்கு நம்ம வெயிட்டேஜா நம்ம கொடுத்துட மாட்டோம். ஓகேவா? அதனால நீங்க தைரியமா ஜாயின் பண்ணலாம். இது நம்ம கவர் பண்ணக்கூடியது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம மந்த் வைஸா எப்படி கவர் பண்ண போறோம்? ஓகே, ஃபர்ஸ்ட் ஜூலை 27 இன்னில இருந்து பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. இன்னைக்கு நான் பேசிட்டு இருக்கேன் இந்த டைம்ல, இந்த டேட்லயே உங்களுக்கு கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஜூலை 27 இருந்து ஆகஸ்ட் 27 வரைக்கும் ஒவ்வொரு மாசமும் உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்கெடியூல் வந்துடும். ஓகே, இப்போ கலை சொல்லுன்னு பாத்தீங்கன்னா ஒரு 3 டிபார்ட்மெண்டான கலை சொல் நம்ம படிச்சிருவோம். நான் கலை சொல் எப்படி கொண்டு போறேங்கிறதும் நான் அந்த ஐடியா நான் காட்டுறேன். அதுவும் ப்ரூஃபோட காட்டுறேன். கலை சொல் நம்ம எப்படி கொண்டு போறோங்கிறது. அப்பதான் உங்களுக்கு ஒரு புரிதல் கிடைக்கும். ஒரு அனாலிசிஸ் தான். குரூப் 2 குரூப் 4ல எந்தெந்த லெட்டர், ஏன்னா நமக்கு கலை சொல் 14 வழியும் இருக்கு. A to Z வரைக்கும் படிக்கணும்னா அதுக்கான டைம் இல்ல. அதற்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும்னா அவ்வளோ டைம் நம்ம கொடுத்து மற்ற சப்ஜெக்ட் நம்ம எப்படி படிக்கிறது, இதுக்கான டைம் எப்படி கொடுக்கறது, அதுக்கான ஒரு அனாலிசிஸ் எப்படி அனாலிசிஸ் பண்ணி படிச்சா மேக்சிமம் மார்க் மற்றவங்களை விட நம்மளால ஸ்கோர் பண்ண முடியுங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கணும். அதுல நம்ம பாக்குறப்ப குரூப் 2 கலை சொல் அனாலிசிஸ் பண்றப்ப 12 கலை சொல் கேட்டிருக்காங்க. 12 கலை சொல்ல 7 கலை சொல் உங்களுக்கு A to D இருந்தே கேட்டிருக்காங்க. அப்போ நீங்க A to D இந்த சப்ஜெக்ட் எல்லா சப்ஜெக்டும் எடுத்து நீங்க A to D நீங்க முடிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க 7 கொஸ்டின் உங்க கையில இருக்குன்னு அர்த்தம். நம்ம 12 ஸ்கோர் பண்றதெல்லாம் அப்புறங்க. இந்த 12ல இந்த மினிமம் மார்க் ஸ்கோர் பண்ணும்ல, எல்லாத்தையும் விட நம்ம ஒரு மினிமம் மார்க் ஒரு 7 to 8 கொஸ்டின் நம்ம கையில வந்துடும். A to D படிச்சுட்டாவே ஈஸியா சிம்பிளா. இன்னொன்னு, இந்த A to D நம்ம படிச்சுட்டாவே இந்த A to D தாண்டி வேற ஏதாவது சொல் கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சட்டம் இருக்கு. சட்டத்துல A to D நீங்க படிச்சிட்டீங்க, C படிச்சிருக்கீங்கன்னு வச்சுங்க. இதுல கோர்ட் சுப்ரீம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. நீங்க சி படிக்கிறப்ப A to D தான் படிக்க போறீங்க. A to D படிக்கிறப்ப சில கோர்ட் சுப்ரீம்னு வந்துடும். இதே எஸ்ல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சுப்ரீம் கோர்ட்டுன்னு இருக்கும். இது எஸ் சீரிஸ் தானே, எஸ்ல சுப்ரீம் கோர்ட்டுன்னு இருக்கும். அதனால
எந்த சப்ஜெக்ட் எடுத்தாலும் A to Dங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கும். ஏவே வந்து 20 பேஜ் 30 பேஜ் போகும். சி எல்லாம் சொல்லவே தேவையில்லை. நீங்க எந்த சப்ஜெக்ட்லயாச்சு XYZ வேர்டு பார்க்க முடியுமா? XYZ நீங்க ஏதாவது வேர்டு படிக்க முடியுமா? நீங்க யோசிச்சு பாருங்க. XYZ வேர்டே இருக்காது. இந்த XYZ அப்படி வேர்டே இருந்தாலும் இந்த 3 சேர்த்தியும் ஒரு பேஜ் இருக்கும். வேர்டே இருக்காது. மேக்ஸிமம் ஒரு சப்ஜெக்ட்ல வேர்டே இருக்காது. அப்போ பின்னாடி 3ல வேர்டே வராது. A to Dங்கிறது வந்து ஒரு 60% ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் A to D படிச்சீங்கன்னா 60% சொற்களை நீங்க வந்து முடிச்ச மாதிரி. ஓகேவா? இந்த A to D வச்சு நீங்க மீதி சப்ஜெக்டையும் நீங்க அடிச்சிடலாம். அந்த மாதிரி தான் நம்ம சப்ஜெக்ட் இருக்கும். சரி, நம்ம இது இருக்கும். அதுவும் போக இப்போ A to Dல ஒரு வார்த்தை படிக்கிறீங்க அப்படின்னா ரூட் வேர்டுன்னு ஒன்று இருக்கும். எல்லாத்துலயுங்க ஒரு ரூட் வேர்டு வரும், பக்கத்துல இன்னொரு வேர்டு வரும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எந்த கலை சொல் எடுத்தீங்கனாலும் இப்போ A to D படிக்கிறீங்கன்னா இதுல B எடுத்துட்டு வந்திருக்கேன். நான் மெடிசன் சொல்றேன் எக்ஸாம்பிளுக்கு. இதுல B இந்த போனிங்கிறது ரூட் வேர்டு. போனினா போன்னா எலும்புன்னு அர்த்தம். ஓகேவா? இந்த ரூட் வேர்டு நீங்க A to Dல இந்த ரூட் வேர்ட்ஸ் எல்லாம் படிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. A to D படிக்கிறப்பவே இந்த ரூட் வேர்டு படிப்பீங்க. பக்கத்துல இது முழுசா வந்து ஒரு வேர்டு. இந்த வேர்டை 2ஆ பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் வர்றது ரூட் வேர்டு, பக்கத்துல வர்றது அந்த சப் வேர்டுன்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ இந்த A to D படிக்கிறப்ப இந்த ரூட் வேர்டு போனிங்கிறது எலும்புன்னு படிச்சிருங்க. இந்த டிஃபார்மிட்டினா திரிபமைவுன்னு வரும். திரிபமைவு. ஃபார்மிட்டினா ஒரு ஃபார்ம்ல இருக்கிறது, ஒரு அமைப்புல இருக்கிறது. டிஃபார்மிட்டி, டீன் வந்தாவே நெகட்டிவ். இதெல்லாம் நான் சொல்லி கொடுப்பேன். உள்ள வர அந்த லாஜிக்கெல்லாம் ஒட்டச்சு உங்களுக்கு சொல்லி கொடுப்பேன். அதனால இந்த A to D தாண்டி உங்களுக்கு கேட்டாலும் உங்களால அடிக்க முடியும். A to D தாண்டி மீதியும் நம்ம கம்ப்ளீட் பண்ணி தான் தரப்போறோம். ஓகேவா? அது வேற விஷயம். அதை நம்ம கண்டிப்பா பண்ணதான் போறோம். இப்போ இந்த டிஃபார்மிட்டினா திரிபமைவுன்னு சொல்லி நீங்க Bல வர வேர்ட்லயே பக்கத்துல நீங்க படிச்சிடுறீங்க அப்படின்னா இது நீங்க Sல இப்ப எஸ்ல ஏதாச்சும் ஒரு சொல்லி படிக்கிறப்போ பக்கத்துல டிஃபார்மிட்டின்னு வரும். ஓகேவா? அதனால நீங்க எஸ் படிக்கலினாலும் இந்த டிஃபார்மிட்டி திரிபமைவுன்னு சொல்லி A to D படிக்கிறப்பவே நீங்க படிச்சிருப்பீங்க. அதை வச்சு நீங்க ஆப்ஷன் லாக் பண்ணி ஈஸியா அடிச்சிடலாம். ஓகேவா? A to D தான் 60% வேர்ட்ஸ் இருக்கும் எல்லா சப்ஜெக்டும். A to D நீங்க தள்ளி பாருங்க. ஏதாச்சும் ஒரு சப்ஜெக்ட் எடுத்து நம்ம நடத்துறது ஃபுல்லா வந்து தமிழ் விர்ச்சுவல் அகாடமி தான். நீங்க A to D தள்ளி பாருங்க. ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் அவ்வளவு வரும். A to D முடிக்க முடியாத அளவுக்கு தள்ளிட்டே போகணும். அந்த அளவுக்கு நிறைய இருக்கும். ஓகேவா? நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க. இல்ல அப்படின்னா டிஃபார்மிட்டி போனின்னு வரும். Dல படிக்கிறப்ப டிஃபார்மிட்டி போனின்னு வரும். அடுத்து வந்து நம்ம ரூட் வேர்டு இப்போ A to D வந்து ஃபுல்லா படிச்சுட்டு மத்த சொல்லுக்கெல்லாம் நம்ம வந்து இந்த ரூட் வேர்டு மட்டும் இருக்கும். இந்த பக்கத்துல வர வேர்டு ரிப்பீட்டா எல்லா சொல்லுக்கும் வந்துட்டே இருக்கும். இதை விட்டுட்டு இந்த ரூட் வேர்டு மட்டும் படிச்சாவே ஈஸியா ஆப்ஷன் வச்சு போட்டுடலாம். பக்கத்துல வர வேர்டை நம்ம A to Dலயே படிச்சிருப்போம், முன்னாடியே போட்டுடலாம். ஓகேவா? இதுதான் நான் சொல்லிட்டேன். நான் அனலைஸ் பண்ணி நான் என்னென்ன பண்ண முடியுமோ, எப்படி சுருக்கி ஈஸியஸ்ட் மெத்தட்ல இவ்வளவு இருக்கிறத எவ்வளவு சுருக்க முடியும்னு பார்த்து நம்ம கொண்டு வந்திருக்கோம். 12ல் 7 நீங்க வேணா செக் பண்ணிக்கங்க. நான் 1 2 3 போட்டிருக்கேன். இங்க பாருங்க, பிளாகர்னு வந்திருக்கு, வலைப்பதிவர். ஓகே, வந்திருக்குங்களா? அடுத்து அசைலண்ட், இது AB தான். 1 2ன்னு போட்டிருக்கேன். இது ஒன்று 3, இது ஒன்று 4. இங்க பாருங்க, இது ஒன்று 5 Bல கேட்டிருக்கான், BAல கேட்டிருக்கான். இது ஒரு 6, இதுவும் BCல தான் கேட்டிருக்கான், 6. ஓகேவா? கடைசியில ஒன்று 7. ஓகேவா? டோட்டலா 7 வந்திருக்கு. 12க்கு 7 வந்து உங்களுக்கு A to Dலயே கேட்டுட்டாங்க. குரூப் 2ல 2025ல. ஓகே, இது லெவல் 1 நம்ம படிக்க போறோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நெக்ஸ்ட் ஒரே பேட்டர்னை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. குரூப் 2 குரூப் 4ல ஒரே பேட்டர்ன். அடுத்துல NPVW, ABCDக்கு அப்புறம் என்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்னா NPVW. ABCD படிச்சாவே நீங்க NPVW போடலாம். நான் சொன்ன மாதிரி அந்த எழுத்துக்கள் மாத்தி மாத்தி தான் கொடுப்பாங்க, வேற எதுவுமே இருக்காது. NPVW நீங்க வேணா பாருங்க, சேம் பேட்டர்ன் இருக்கும். பாருங்க, இதெல்லாம் நம்ம சேர்க்கல. இங்கேயும் Bல கேட்டிருக்காங்க, பாருங்க Nல கேட்டிருக்காங்க. நான் NPVWன்னு சொன்னேன் இல்லைங்களா? இங்க பாருங்க NPE, இங்க பாருங்க Nல கேட்டிருக்காங்க, NPE. அவ்வளவுதான். NPVW நீங்க பாத்துட்டீங்க அப்படின்னா இதை நம்ம அனலைஸ் பண்ணது. NPVW பாத்துட்டீங்கன்னா மீதியும் அடிச்சிடலாம். 12க்கு 12 நீங்க கொண்டு வரலாம். NPVW பார்த்துட்டா சேம் பேட்டர்ன் தான் அங்கேயும் இருக்கும். ஓகேவா? குரூப் 4லயும் இருக்கும், நீங்க வேணா பாருங்க. அடுத்து குரூப் 4ல பாருங்க. குரூப் 4ல 13 கேட்டிருக்காங்க கலை சொல்லு. 13ல 6 வந்து A to D தான். அப்போ A to D படிச்சீங்கன்னா மினிமம் மார்க்கை ஸ்கோர் பண்ணிடலாம். இந்த A to D படிச்சு போட்ட அந்த 6 மார்க்கை தாண்டி இந்த A to D யூஸ் பண்ணி நீங்க மீதியும் அடிக்கலாம். அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, இது பாருங்க Aல கேட்டிருக்காங்க 1, நான் மார்க் பண்ணியிருக்கேன் 2, இது ஒன்று 3, இது 4, இங்க ஒன்று 5, இது C தான் கேட்டிருக்கேன் 5. நான் சொன்னேன் இல்லைங்க NPVWன்னு சொல்லி அந்த P சீரிஸ் கேட்கறாங்க. P இங்க பாருங்க Dல கேட்டிருக்காங்க. இங்க பாருங்க NPVWல V வந்திருக்குங்களா? V 2 கேட்டிருக்காங்க பாருங்க. Nல கேட்கறாங்க, Vல கேட்கறாங்க. நம்ம குரூப் 2ல பார்த்தோம், Nல வந்துச்சு, இங்கே Vல வந்திருக்கு. ஓகேவா? Wல கேட்டிருக்காங்க, W. ஓகேவா? NPVW சொன்னல. இங்க பாருங்க Pல கேட்டிருக்காங்க, அங்கேயும் வந்திருக்கு, இங்கேயும் வந்திருக்கு Pல. இங்கே Pல வந்திருக்கு பாருங்க. அப்போ சேம் பேட்டர்னை ஃபாலோ பண்றாங்க NPVW. நல்லா பாத்துங்க. Vல வெட்டரன் அதெல்லாம் கேட்டிருந்தாங்க, Wல வைட்டால் கேட்டிருந்தாங்க, அங்க Nல நாட்டிக்கல் மேல் கேட்டிருந்தாங்க, இங்க Pல ப்ரீ சென்சார்ஷிப் பொசிஷன் இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. நல்லா பாத்துக்குங்க. ஓகேவா? அப்போ இதுல டோட்டலா வந்து உங்களுக்கு 13ல 6 கவர் ஆயிரும். இந்த 6 நீங்க A to D படிச்சிட்டீங்கன்னாவே அந்த 6 கொஸ்டின் போட்டுடலாம். அந்த A to D வச்சு மீதி போட்டுடலாம். அது எப்படி போட முடியுங்கிறது நான் சொல்லிட்டேன்.
அது போகவும் நம்ம மீதி ரூட் வச்சா பார்க்க போறோம். ஓகேவா? இப்போ நான் தெளிவா சொல்லிட்டேன் ஏன் A to D பார்க்க போறோம். அடுத்து சொற்பொருள் வந்து பார்ட் 1ன்னு சொல்லி, ஏன்னா சொற்பொருள் உங்களுக்கு நிறைய இருக்கு. ஆ முதல் அவ் வரை இருக்கு, அப்புறம் கா முதல் நா வரைக்கும் இருக்கு. உங்களுக்கு சொற்பொருள் நிறைய இருக்கனால சொற்பொருள் வந்து மாசம் மாசம் போய்கிட்டே இருக்கும். ஓகேவா? ஒரு மாசங்கிறது ஒரு பார்ட் அந்த மாதிரி வச்சுக்கலாம். அதுக்குள்ள நம்ம வந்து டெய்லி 2 வீடியோ 3 வீடியோ 4 வீடியோன்னு வரும். உங்களுக்கு வந்து நான் வீக் வைஸ் வீடியோ மந்த் வைஸ் வீடியோன்னு சொல்லி அப்படியே ஃபுல்லா அப்லோட் பண்ணிடுவேன் வித் டெஸ்ட்டோட. நீங்க அப்படியே பார்த்து படிச்சுட்டு அப்படியே டெஸ்ட் போட வேண்டியதான். ஸ்பீடா முடிச்சிடலாம். ஓகேவா? பழமொழி வந்து ஒரு 200 பழமொழிகள், நம்மளுடைய டெமோ கிளாஸஸ் நீங்க எல்லாமே பார்த்துருப்பீங்க. நான் கீழே வந்து இந்த பழமொழிக்கான டெமோ கிளாஸ், கலைசொல்கான டெமோ கிளாஸ், சொற்பொருளுக்கான டெமோ கிளாஸ், அயர் சொல்கான டெமோ கிளாஸ், எல்லாத்துக்குமான டெமோ கிளாஸஸும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல பிளேலிஸ்ட் வைக்கிறேன். நீங்க அது போய் பார்த்துட்டு அந்த டெமோ கிளாஸ் பிடிச்சிருந்தா சேர்ந்துக்கலாம். ஓகேவா? இதே மாதிரி தான் நமக்கு மந்த் வரும். உங்களுக்கு த்ரூ அவுட்டா பாத்தீங்க அப்படின்னா ஒரு 4 மாசத்துக்குள்ள இருக்கிற எல்லா மனப்பாட பகுதிகளும் நீங்க கம்ப்ளீட் பண்ற மாதிரி தான் நம்ம ஸ்கெடியூல் கொடுத்துருக்கோம். 4 மாசம் தான். 4 மாசம் நீங்க படிச்சீங்கன்னா போதும். என்ன 4 மாசம்னு சொல்றீங்க? இப்போ வந்து நவம்பர் 27 வரைக்கும் நம்ம ஸ்கெடியூல் கொடுத்துருக்கோம். என்ன நவம்பர் 27 வரைக்கும் படிச்சா நான் எப்படி எக்ஸாம் அட்டன் பண்றதுன்னு யோசிக்கலாம். நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே இப்போ நம்ம மேக்ஸிமம் ரெடியா இருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் பேட்சுக்கு வந்து இப்போ ஒரு 90% பக்கமா நம்ம கவர் பண்ணியிருக்கோம். எல்லாமே மேக்ஸிமம் வந்து என்கிட்ட ரெடியா இருக்கு. வித் டெஸ்டோடய ரெடியா இருக்கு. நான் வந்து உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு இந்த 4 மாசத்தும் நான் வந்து ஸ்பீடா அப்லோட் பண்ணிடுவேன். ஓகேவா? ஒரு மாசத்துதே உங்களுக்கு ஒட்டுக்கா கொடுத்துருவேன். நீங்க ஸ்பீடா படிச்சுட்டு வந்தா போதும். ஓகே? 4 மாசத்து மேக்ஸிமம் நான் வந்து எல்லாமே கவர் பண்ணி கொடுத்துட்றேன். 4 மாசத்து ஒட்டுக்கா கூட நான் அப்லோட் பண்ணிடுவேன் மேக்ஸிமம். ஓகே? அப்ப நீங்க வந்து நீங்க எவ்வளவு ஸ்பீடா படிக்கிறீங்கிறதா இருக்கு. நீங்க நினைச்ச ஒரு 3 மாசத்துல கூட நீங்க முடிச்சிடலாம். நாங்க ஈஸியா இலகுவா உங்க கைக்குள்ள கொண்டு வந்து அடக்கியிருக்கோம். இவ்வளவு கஷ்டமான எல்லா மனப்பாட பகுதிகளும் உங்க கைக்குள்ள கொண்டு வந்து அடக்கியிருக்கோம். நீங்க ஈஸியா பார்த்து படிக்கிறது தான். ஒரு வீடியோ ஒரு 10 நிமிஷம் இருக்கும், 12 நிமிஷம் இருக்கலாம், ஒரு 3 நிமிஷம் அதுக்குள்ளேயே ரிவிஷன் வந்துடும். அப்படியே படிச்சு நீங்க வரதான். வீடியோ பாக்குறீங்க படிக்கிறீங்க, அழகு போல முடிச்சுட்டு வந்துடலாம். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? நம்மளுடைய கோர்ஸோட வேலிடிட்டி பாத்தீங்கன்னா 1 இயர் இருக்கும். ஓகேவா? நீங்க பர்ச்சேஸ் பண்றதுல இருந்து 1 இயர் இருக்கும். வீடியோஸ் வந்து நீங்க ஆப்ல மட்டும் தான் பார்க்க முடியும். ஆப்ல தான் ஆக்சஸ் பண்ண முடியும். PDF நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் காட்டுறேன். நான் சாம்பிள் PDF காட்டுறேன் பாத்துக்குங்க. இதான் நம்ம சாம்பிள் PDF. இது வந்து நான் கிளாஸ்ல எழுதுனது. ஓகேவா? இந்த எழுதுனது நான் கொடுத்தது எல்லாமே அப்படியே சேவ்ல தான் இருக்கும். ஓகே? நான் என்னென்ன எழுதி இருக்கணும் கிளாஸ்ல அப்படியே இருக்கும். இமேஜ் பிளஸ் ஷார்ட்கட். இங்க பாருங்க, இமேஜ் பிளஸ் ஷார்ட்கட் அப்படியே தான் இருக்கும். நான் எழுதுனதோட இருக்கும். அப்படியே சேவ் பண்ணி கொடுத்துருவேன். அந்த ஷார்ட்கட்ஸோட நீங்க அப்படியே படிச்சா போதும். நீங்க அந்த இதை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்தாலும் சரி, டவுன்லோட் பண்ணி நீங்க லேப்ல வச்சுக்கிட்டு படிச்சாலும் சரி, இந்த மாதிரி தான் இருக்கும். இமேஜஸோட கிளாஸஸ் இருக்கும். ஒரு கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50 கலைசொல் அந்த மாதிரி கொடுத்து உங்களுக்கு ஸ்பீடா படிக்க வைப்போம். ஓகேவா? நம்ம ஃபோக்கஸ் பண்றது எல்லாமே ஃபுல்லா வந்து அவுட் சோர்ஸ் புக்கை தான் ஃபோக்கஸ் பண்றோம். தமிழ்ல வெளியே கேட்கிற அந்த மனப்பாட பகுதிகள் தான் ஃபோக்கஸ் பண்றோம். அது போக நம்ம என்ன பண்ண போறோம்னா 2003 புக்கு, 2013, 2019 இதுல இருக்கிற அந்த புக் பேக். ஓகேவா? அந்த புக் பேக்ல வர அந்த மொழித்திறன் பயிற்சியும் நம்ம கவர் பண்ணி தர போறோம். ஏன்னா இந்த மொழித்திறன் பயிற்சியில தான் உங்களுக்கு எல்லாமே அடங்கும். ஓகே? இந்த மொழித்திறன் பயிற்சியில இந்த இலக்கணங்கள், இந்த மரபு தமிழ்ல இருந்து வராது, அப்புறம் வந்து பழமொழிகள், இந்த மாதிரி யூனிக்கா இருக்கிற விஷயம் எல்லாம் அதுல தான் இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி இதுல தான் இருக்கும். இது நல்லாவே கவர் ஆகும். இப்ப இருக்கிற சிலபஸ் படி இதை படிச்சீங்கன்னா நல்லா கவர் ஆகும். இலக்கணம் எல்லாமே கவர் ஆகும். ஓகேவா? இது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம அகாடமியோட ஹைலைட் என்னன்னு பாத்தீங்கன்னா இமேஜ் பிளஸ் ஷார்ட்கட் வடிவில் உங்களுக்கு ஈஸியா மைண்ட்ல ஸ்டோர் பண்ணிடுவோம். ஒவ்வொரு வீடியோலையும் 4 நிமிஷம் ரிவிஷன் இருக்கும். ரிவிஷன் வீடியோவும் நம்ம தனியா, அது போக ரிவிஷன் வீடியோவும் நம்ம தனியா ப்ரொவைட் பண்ணுவோம். ஓகே? டெஸ்ட்னு பாத்தீங்கன்னா வீக்லி டெஸ்ட் 100 மார்க் இருக்கும். அப்போ மொத்தம் நீங்க முடிக்கிறப்பவே 2000 பிளஸ் வீக்லி டெஸ்ட் கொஸ்டின்ஸும் நீங்க படிச்சிருவீங்க. ஓகேவா? 2000 பிளஸ் வீக்லி டெஸ்ட் கொஸ்டின் வரும். அது போக வந்து குரூப் 2 முன்னாடி ஒரு 2 ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட்டும், குரூப் 4 முன்னாடி ஒரு 2 ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட்டும் கொடுத்துருவோம். வித் டெஸ்ட்டோட தான். ஓகேவா? அப்போ நம்ம வந்து டெஸ்ட் உங்களுக்கு 2000 பிளஸ் கொஸ்டின் டெஸ்ட் கவர் ஆகும். பிளஸ் வந்து ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட்டும் வரும். ஓகே? பிளஸ் கிளாஸஸும் வரும் வித் ஷார்ட்கட்ஸோட. இது எல்லாமே உங்களுக்கு சேர்த்தியே வந்து நம்ம ஆஃபர் பிரைஸா 699 தான் கொடுக்க போறோம். 1200 ஒரிஜினல் பிரைஸ், 699 ஆஃபர் பிரைஸ். இவ்வளவுமே உங்களுக்கு டெஸ்ட் பிளஸ் கிளாஸ் ஓடையே உங்களுக்கு நான் 699 தான் கவர் ஆகுது. ஆஃபர் வந்து பாத்தீங்கன்னா 5 நாள் தான் இருக்கும். இப்பவே சொல்லிட்டேன் 5 நாள் தான் இருக்கும். 27 ஜூலைல இருந்து 31 ஜூலைக்குள்ள இந்த 5 நாளுக்குள்ள இந்த ஆஃபரை பயன்படுத்தி குயிக்கா ஜாயின் பண்ணிக்கிங்க. ஓகேவா? பேமெண்ட் வந்து ஒன்லி ஆப்ல மட்டும்தான். ஓகே? நீங்க அந்த ஆப் லிங்க் வந்து நான் அந்த PDF வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நிப்பாட்டுறேன். இந்த PDF நீங்க டவுன்லோட் பண்ணிட்டு இதுலயே ஆப் லிங்க் வச்சிருங்க. ஓகேவா? இந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா டைரக்டா வந்து உங்களுக்கு பிளே ஸ்டோர்ல இந்த பேஜுக்கு போயிடும். இல்ல அப்படின்னா நீங்க மகுடம் படிப்பகம் அப்படின்னு நீங்க டைப் பண்ணா கூட இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். நீங்க கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இதுல நீங்க ரிவ்யூஸும் நீங்க செக் பண்ணிக்கலாம். நம்ம ரிவ்யூஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி செக் பண்ணிக்கங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு உள்ள போனீங்கன்னா உங்களுக்கு சங்கத்தமிழ் பேட்ச் 3.1 சொல்லி இருக்கும். கீழே அமௌண்ட்டும் காட்டும். நீங்க அந்த அமௌண்ட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டைரக்டா ஜிபேவோ போன்பேலையோ நீங்க டைரக்டா பே பண்ணிக்கலாம். ஓகேவா? இதான் ப்ரொசீஜர். நல்லா படிங்க. கூடவே டிராவல் பண்ணீங்கன்னா ஈஸியா 4 மாசத்துல உங்களால முடிக்க முடியும். 4 மாசங்கிறது 3 மாசத்துலயே உங்களால முடிக்க முடியும். அந்த அளவுக்கு நம்ம ஸ்பீடா எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஓகேவா? உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. குயிக்கா ஜாயின் பண்ணிக்கங்க. 5 days மட்டும்தான் ஆஃபர் இருக்கும். தேங்க்யூ.